மன்னராட்சி வாரிசு இளவரசர் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? லாலா கட சாந்தி எல்லாரும் பார்த்திருப்போம். ஐயா செந்தில் அவர்கள் வந்து ஒரு படத்துல நான் மலையை அப்படியே பெயர்த்து தூக்கி வேற இடத்துல வைக்க போறேன் நகைச்சுவை பண்ணிருப்பாரு. இந்த காட்சிக்கும் இங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்க அமைச்சருக்கு என்ன வித்தியாசம்? நீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை அனைத்தும் திமுக முதற்று உலகு. சேலாட்டோவை பிடிச்சி கடலூர் சென்டருக்கு வர வேண்டியதா இருக்குது. அந்த மக்களுக்காக பேருந்து நிலையம் கேட்டா இவர் அப்படியே பெயர்த்து கொண்டு போய் அவருடைய தொகுதியில வச்சுட்டாரு. போலீஸ் விசில் அடிச்சா திருடனுக்கு பயம் வரும், தமிழக வெற்றி கழகம் விசில் அடிச்சா திமுகவுக்கு பயம் வரும். அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் ஆறுயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். என்னை போன்ற பல்வேறு படித்த இளைஞர்களை இன்று மேடையேற்றி பேச வைத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து முன்னோடிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சை எங்கிருந்து துவங்குறது அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும் பொழுது இங்க தொடங்கினாதான் சரியா இருக்கும். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை அனைத்தும் திமுக முதற்று உலகு அப்படின்ற திருக்குறளோடு துவங்குவதுதான் சரியா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு திருக்குறள் திருவள்ளுவர் என்ற பெயரை கேட்டாலே அஞ்சி நடுங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டே வரியில் எங்கள் தலைவர் மக்களிடையே அம்பலப்படுத்தி விட்டார். இந்த கடலூர் மண்ணிலிருந்து அஞ்சலை அம்மாளை பற்றி அண்ணன் அவர்கள் இதற்கு முன்பாக சொன்னார்கள். அந்த அஞ்சலை அம்மாள் அவர்கள் இந்த தேசத்திற்காக மகாத்மா காந்தி அவர்களுடைய வழியில எத்தனையோ சிறையை அனுபவித்தவர், எத்தனையோ முறை சிறைக்கு சென்றவர். தான் வயிற்றில் பிள்ளையை வைத்திருக்கும் பொழுது சிறையிலிருந்து பரோலில் வந்து அந்த பிள்ளையை பெற்றுவிட்டு வெறும் 15 நாட்கள்ல மீண்டும் சிறைக்கு சென்ற ஒரு மாபெரும் போராளியை நம்முடைய கொள்கை தலைவராக இந்த கடலூர் மண் நமக்கு கொடுத்திருக்கிறது. உண்மையான தியாகி, உண்மையான தியாகி. திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஜெயிலுக்கு போகும்போது நெஞ்சை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தியாகிகள் கிடையாது. அவர்கள் எல்லாம் பொய்க்கால் குதிரைகள், நாம் எல்லாம் நம் தளபதியின் புகழ்கால் குதிரைகள். இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது ஒரு மாபெரும் பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்க போகிறது. தமிழக வெற்றி கழகம் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது என்றால் மக்களே அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏன்னா இங்க ஒரு பக்கம் 10 கட்சி கூட்டணி இருக்கலாம், ஒரு பக்கம் 13 கட்சி கூட்டணி இருக்கலாம். நீங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் மக்களிடம் சென்று வாக்கு கேட்கக்கூடிய கட்சிகள். எங்கள் தலைவரோடு கூட்டணியில் இருப்பவர்கள் வாக்கு அளிக்கக்கூடிய பொதுமக்கள், வாக்காளர்கள். அப்படிப்பட்ட மக்கள் பிரச்சாரத்தை எடுக்க போறாங்க. என்ன பிரச்சாரத்தை எடுக்க போறாங்க? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஊழல் என்ற பிரச்சாரத்தை நம்முடைய மக்கள் முன்னெடுக்க போறார்கள். குடும்ப ஆட்சி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறார்கள். பண்ணையார் ஆட்சி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறார்கள். மீனவர்கள் இன்றை போராடுகிறார்களே அதை பிரச்சாரமாக முன்வைப்போம். ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், சத்துணவு ஊழியர்கள் போராடுகிறார்கள், இன்றைக்கு செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் தெருவில் போராடி கொண்டிருக்கிறார்கள். விடியல் ஆட்சி, விடியல் ஆட்சி என்று சொல்லிவிட்டு மக்களை மடிய வைக்கும் ஒரு மடியல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் அவங்களுடைய போராட்டத்திற்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். இன்றைக்கு நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழக்கூடிய நல்லரசாக மாற வேண்டும் என்று தலைவர் பேசுகிறார். அன்னைக்கு ஒரு நடிகராக இருக்கும் பொழுது அதே 2017 உங்களுடைய மன்னராட்சி வாரிசு இளவரசர் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? லாலா கட சாந்தி அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதுதான் அரசியல். எங்கள் தலைவர் நடிகராக இருக்கும் பொழுது மக்களோடு நின்றால், அரசியல் தலைவராக வந்த பிறகும் மக்களோடு நிற்கிறார். இன்னும் 100 ஆண்டு காலம் சென்றாலும் அவர் மக்களோடு தான் நிற்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதே கடலூர் அமைச்சரை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவரை நினைச்ச உடனே ஒரே ஒரு படத்தில் வர நகைச்சுவை காட்சி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதான் கையோட பிரிண்ட் போட்டு கொண்டாந்துட்டேன். அவரை நினைத்த உடனே எனக்கு ஒரே ஒரு நகைச்சுவை காட்சி தான் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ஐயா செந்தில் அவர்கள் வந்து ஒரு படத்துல நான் மலையை அப்படியே பெயர்த்து தூக்கி வேற இடத்துல வைக்க போறேன் நகைச்சுவை பண்ணிருப்பாரு. இந்த காட்சிக்கும் இங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்க அமைச்சருக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம், செந்தில எவ்வளவு செய்ய முடியல, அமைச்சர் செஞ்சுட்டாரு. என்ன செஞ்சாரு? இந்த கடலூர்ல மக்கள் அதிகம் புழங்கக்கூடிய மத்தியில பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு மக்கள் கேட்டா அது அப்படியே கொண்டு போய் அவருடைய குறிஞ்சிப்பாடி தொகுதியில வச்சுட்டாரு. அன்றாடம் தினசரி மாணவர்கள், பெண்கள் பல கிலோமீட்டருக்கு வேற வேற ஊர்ல இருந்து பஸ் பிடிச்சி சேலாட்டோவை பிடிச்சி கடலூர் சென்டருக்கு வர வேண்டியதா இருக்குது. அந்த மக்களுக்காக பேருந்து நிலையம் கேட்டா இவர் அப்படியே பெயர்த்து கொண்டு போய் அவருடைய தொகுதியில வச்சுட்டாரு. ஏன் அப்படி வச்சாரு?
அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கிறது பூராவே ஐயாவுடைய இடமா. அப்ப எந்த இடத்துல பேருந்து நிலையம் வந்துச்சுன்னா, எந்த இடத்துல விமான நிலையம் வந்துச்சுன்னா, இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை சுரண்ட முடியும் என்று ஒரு சுரண்டல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம்முடைய முதல் வேலை. யாருக்கு பயம் வரும்? போலீஸ் விசில் அடிச்சா திருடனுக்கு பயம் வரும். தமிழக வெற்றி கழகம் விசில் அடிச்சா திமுகவுக்கு பயம் வரும். காலையில என்ன சொல்றாங்க? வீட்டு வாசல்ல குப்பை வண்டிக்காரங்க கொண்டு வர விசிலா இது. நம்முடைய தலைவரை பற்றிய 24 மணி நேரம் சிந்திச்சு நம்ம தலைவராகவே மாறணும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுலயும் நம்முடைய தோழர்கள்லாம் துண்டு தூக்கி போட்டு மாலை தூக்கி போட்டு நம்ம தலைவர் அதை அழகா வாங்கி எடுத்துக்கிட்டாரு, அவங்களுக்கு போட்டு விட்டாரு. பாவம் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் மேல அவங்க சொந்த கட்சிக்காரங்களுக்கு என்ன கோபம் தெரியல, துண்டை எல்லாம் பந்து போல மடிச்சு சடால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உண்மையாக ஒரு ரூபாய் கூட கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, பணம் கொடுக்காம, குப்பை வண்டியில போய் ஏத்திக்கிட்டு வராம, குறிப்பா மதுபான பாட்டில் கொடுக்காம அன்புக்காக ஒரு கூட்டம் சேருதுன்னா என் தலைவருக்காக மட்டும்தான். 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்தா இப்படிதான் நடக்கும். எனவே இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியிலும் தலைவர் தளபதி யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.